ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, பீகாரில் வந்து எப்படியெல்லாம் சீமந்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதை வந்து 3 டைப்பாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சீமந்தத்துக்கு எப்படியெல்லாம் பர்ச்சேசிங் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வீடியோ. செகண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி நம்ம 9 சாப்பாடு செய்வாங்களே, 7 சாப்பாடு, 9 வகையான சாப்பாடு, 7 வகையான சாப்பாடு செய்வாங்களே, அதே மாதிரி பீகாரில் என்னென்ன வகையான சாப்பாடுலாம் செய்ய போகிறாங்கங்கிறது தான் செகண்ட் வீடியோ, அவங்க அம்மா வீட்டில். அப்புறம் 3வது வீடியோ, அவங்க அம்மா வீட்டிலேருந்து எப்படி எத்தனை பேரை அழைச்சிட்டு எப்படி போகிறாங்க, போய் அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க, சீமந்தம் எப்படி நடக்குங்கிறது தான் 3வது வீடியோ. ஸோ இந்த மாதிரி 3 டைப்பாக வீடியோ போட போகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோனா, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வீடியோ. பர்ச்சேஸ் பண்ணோம் எப்படின்னா, எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து வளைகாப்பு இருக்குது, அதனால் பண்ணி தான் நீ வா, நம்ம போய் வேணுக்குள்ள ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வெஸ்ட் பெங்காலில் போய் வாங்கணும், பீகாரில் வந்து வெஸ்ட் பெங்காலில் போய் வாங்கணும். ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வம். என்னடா நம்ம இது வரைக்கும் சீமந்தமே பார்த்தது கிடையாது, இந்த ஊரில் கல்யாணத்தெல்லாம் நிறையா பார்த்துட்டேன், ஸோ சீமந்தத்தெல்லாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போகிறோம், ஒரு கண்டென்ட் கிடச்சிட்டு அப்படின்ட்டு தம்பி என்ன பண்ணேன், அவங்க அப்பாட்ட விட்டுட்டு நானே, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 3 பேரும் கிளம்பி போனோம். நான் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. நம்ம ஊர் மாதிரியெல்லாம் அங்கே ஒன்றும் அவ்வளோ வாங்கலை. நாங்கள் என்னென்ன வாங்கினோன்னு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ கிளம்பிட்டோம். வளைகாப்புக்கான தேவையான பொருளாக வாங்க கிளம்பியாச்சு. எங்கள் அம்மா, நான், எங்கள் அப்பா 3 பேரும் தான் கிளம்பியிருக்கோம். அந்த டோட்டலில் வந்து இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க, இன்னும் 2 பேர் வந்து அவங்க வந்து கடுகு வந்து ஆட்டணும், எண்ணெய் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் சேர்த்து மொத்தம் 5 பேர் போகிறோம். ஒரு ஆளுக்கு வாடகை பார்த்திங்கன்னா 30 ரூபா. ஆமாம், இப்போது 30 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு 30 ரூபா. 3 பேருக்கும் சேர்த்து 200 ரூபா ஆகிடும்னு வச்சுக்கேன். 18 கிட்டத்தட்ட 180 ரூபா. அப்புறம் அந்த டீ செலவெல்லாம் சேர்த்து 200 ரூபா ஆகிடும். போய்ட்டு வர செலவு பண்ணிட்டோமே 200 ரூபா ஆகிடும். நீங்கள் இந்த ரோட்டெல்லாம் ஏன் காமிக்கிறேன்னா, நீங்கள் இப்படியே பார்த்தா தான் இந்த பீகார்லலாம் எப்படி இருக்குது, கிராமம்லாம் எப்படி இருக்குது, வீடெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை காமிக்கிறேன், பாருங்கள். இது வந்து நல்ல குளிர்காலம். இன்னும் ஜனவரி மாதம்னா இன்னும் அதிகமாக குளிர்காலம் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க, கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் போகிறது 12 மணிக்கு, 12 ஆகிட்டு நாங்கள் கிளம்பக்குள்ள. அதனால் வந்து அந்த மாட்டுகள்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிறனால அந்த போர்வையெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ மாட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த சணல், அதாவது சணல் சாக்கு, அந்த மாதிரி போர்வை அதெல்லாம் போத்திருப்பாங்க. செம்ம குளிருங்க. அதனால தான் இது பண்ண போகிறாங்க. இப்போயுமே வெயில் அடிக்குது, இருந்தாலும் குளிருது பாருங்கள். நாங்கள் சொட்டர் போட்டுருவோம். எங்கள் அம்மா வந்து அந்த சால்வை போத்திட்டு தான் வராங்க. செம்ம குளிர். இந்த பாருங்களேன், அந்த நம்ம ஏதாச்சும் சாங்கிலெல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த பூ சாங்கெல்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு. இந்த ஊரை பார்க்கல, எங்கள் ஊரை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்தாச்சு. மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த இதில் எதாவது எடுக்கணும், காதுக்கு மாட்டிக்கு ஏதாச்சும் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. இதில் தான் என் நாத்தனாவுக்கு வந்து அந்த வளைகாப்பு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காண்டி அந்த இதில் வச்சு ஊட்டி விடுவாங்களாம், தட்டில் வச்சு ஊட்டி விட்றதுக்காண்டி தட்டு, அது கிண்ணம், ஒரு டம்ளர், அந்த 3 எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். அப்படின்னா வந்து எல்லாம் வெங்காயத்தில் எடுக்கணும். 3மே வெங்காயத்தில் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. பாருங்கள், இது வந்து ரொம்ப நாளாக வாங்குகிற கடை. எங்கள் அப்பா அப்பையிலேருந்து சரி, எங்கள் கல்யாணத்துக்கும் இங்கே தான் வந்து வாங்கினாங்க. அப்புறம் எங்கள் நாத்தனா கல்யாணத்துக்கும் இந்த கடையில் தான் வந்து எடுத்தாங்க. இப்போ இவங்க கல்யாணத்துக்கும் இந்த கடையில் வந்து எடுத்தாங்க. என்ன கேட்டுகிட்டே இருந்தாங்க, எது நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு. நான் பார்த்து இதாகிடுச்சு. எனக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் பார்த்து இதாகிட்டேன். எப்படி எடுக்கிறேன்னே தெரியலை. இப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, எடுத்து பாரு, எது இப்போ நல்லாயிருக்கு, எது பிடிச்சிருக்குன்னு பாரு அப்படின்னா. எனக்கு ஓகே, அப்போ அவளுக்கு நான் கரெக்டாக பிடிக்கணும்ல, என் நாத்தனாவுக்கு பிடிக்கணும்ல அப்படின்ட்டு பார்த்து ஒன்று எடுத்தேன். எனக்கு பிடிச்சது வந்து ரேட் அதிகம், 1500ரூவான்ட்டாங்க. ஒன்று மட்டுமே 1600ரூவான்னாரு அவர். ஒன்று மட்டுமே, ஒரு தட்டு மட்டுமே. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், இல்லை இந்த ரேட்டுக்கெல்லாம் தேவை முடியாது, அதோட கம்மி ரேட்டில் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 1400 ரூபா. இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த தட்டு, இது வந்து 1400 ரூபா. கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க. இது வந்து 1400 ரூபா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தெரிஞ்சவங்கனால எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த டம்ளரு, அந்த கப்பு பார்த்தீங்களா அது. அதில் வந்து ஏதாச்சும் ஸ்வீட் எதுவும் வச்சு கொடுக்கறதுக்கு, இது தண்ணி குடிக்க, அது கீழே வந்து அந்த சாப்பாடெல்லாம் வச்சு ஊட்டுறதுக்கு. வளைகாப்புனா அதெல்லாம் வச்சு ஊட்டுவாங்களாம், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தோம். ஓகே, எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, ஃபைனல் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் அப்படி பேக் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் சேர்த்து வந்து எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 1400 ஆயிடுச்சு. இது வந்து 1400 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம். சிம்பிளாக தான் செய்வாங்களாம் இங்கே. அதிகமாக வந்து சிம்பிளாக தான் செய்வாங்களாம். நாங்களும் சிம்பிளாக தான் செய்கிறோம். எங்கள் அம்மா அப்பா செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கடையில் முடிஞ்சிடுச்சு. ஒரு முடிஞ்சிடுச்சு. ஸோ வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டுருக்கோம். இது பாருங்கள், இது எங்கள் அப்பாட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கடை. இவர் வந்து ரொம்ப வருஷமாக வச்சுருக்காரு அந்த கடை. ரொம்ப வருஷமாக சின்ன சின்ன இதாக வச்சு தான் வச்சுருக்காராம். அப்புறம் இவர் இங்கே தான் படுப்பாராம். இவர் ஃபேமிலி இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே தான் படுப்பாராம். டிவி சாப்பாடு எல்லாம் இவர் தான் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இதை விட்டு கிளம்பியாச்சு. பின்னாடி அடுத்த இன்னொரு திங்ஸ் எடுக்கணும், அதுக்காண்டி கிளம்பியாச்சு. நாங்கள் இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே போகலை. மார்க்கெட்டுக்கு வெளியே இருக்கோம் இல்லையா, அந்த இதில் தான் நாங்கள் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கோம். அதில் தான் பாருங்கள். அதுக்கப்புறம் எடுக்க வந்தது இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணை கொண்டு வைப்போம்ல, உட்கார வைப்போம்ல, நம்ம ஊரில் பட்டு பாய் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அது. இது வந்து சணலில் செஞ்சது. இதுக்கு பேர் சணலில் செஞ்ச அந்த டொக்ராமா. இங்கே வந்து டொக்ராங்கன்பாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரில் என்ன சொல்லலாம்னு தெரியல. அந்த டொக்ரான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ அதை வந்து வாங்குறதுக்காண்டி வந்தாச்சு. ரேட்டு பேசி நானும் எங்கள் அப்பா எல்லாம் அழுத்து போயிட்டோம். இவர் ஒருத்தே வர மாட்டேன்ட்டாரு. எங்களை விடவும் இல்லை. சரி, நாங்கள் வேறு கடைக்கு போகலான்னா இவர் விடவும் இல்லை. பாருங்கள், இன்னும் பாருங்கள், என்ன பாருங்கன்னு தான் சொல்லிட்டாரு. வந்து எல்லாம் கம்மி பண்ணவே இல்லை. எங்கள் அப்பாவும் விட்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேட்டு. அந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர் அவர் எடுக்கிறார்ல, அது வந்து என்ன கேட்டாங்கன்னா 1600 ஆமாம் 1400 கேட்டாங்க. 1400 கேட்டார். அப்புறம் கம்மி பண்ணி 1100 வரையும் வந்தார். 1200 வரையும் வந்தார். அவர் வாங்குகிற ஐடியாவில் இல்லை. அதுக்கு மேலே என்னாலும் கம்மி பண்ண முடியாதுன்ட்டு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா, நாங்கள் இது அதுக்கப்புறம் இங்கே உள்ள பிரியாணி கடை பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி தெரியுமா. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அலமோதுன்னு. சத்தியமாக நல்லாவே இருக்காதுங்க பிரியாணியெல்லாம். இங்கே உள்ள பிரியாணியெல்லாம் நல்லாவே இருக்காது. நம்ம ஊர் மாதிரி வராது. ஆனால் கடை மட்டும் பிரியாணி கடைன்னு வச்சுருக்காங்க. கூட்டம் யாருமே இல்லை. ஒரே ஒரு ஜீவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுதான் ஃபைனலாக நாங்கள் செலக்ட் பண்ணது. இதுதான். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 500 அப்புறம் இதையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கேயே அவர் வந்து ஒரு ஓரமாக வச்சுருந்தார். அப்புறம் நாங்கள் வந்து வேறு கடைக்கு போகலாம், வேறு ஜீன்ஸ் வாங்கலான்ட்டு, வேறு திங்ஸ் வாங்கலான்ட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒத்த கையில் அந்த ரொம்ப முக்கியமானது இது என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது என்னென்னா, எந்த பொண்ணு கல்யாணம் ஆகுதோ மாப்பிள்ளை வந்து நம்ம ஊரில் தாலி கட்டுற மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து வளையல் போட்டு விடுவாங்க. வளையல் போட்டு விட்டு நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுதான் இது. பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு இதில் என்னென்னா ஒன்று உடஞ்சிருச்சு. இது வந்து சங்கில் செய்கிறதுனால ரொம்ப ரேட் அதிகம். இது ஒரு வளையலோட ரேட்டு வந்து 2000 வரையும் இருக்குது. இது வந்து 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா அதுலேருந்து ஸ்டார்ட்டு. நமக்கு எவ்வளோ ரேட்டு வேணுமோ அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 150 ரூபா. இதெல்லாம் 150 ரூபா. எந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டோ அது கண்டிப்பாக இவங்க போட்டே ஆகணும். இது போடலைன்னா அவங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் இறந்தவங்க, அப்படி தான் இருக்கும்.
இது கண்டிப்பாக எல்லார் கையிலுமே இருக்கும் பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு ஒன்று உடஞ்சனால ஒன்று மட்டும் போட வந்தோம் நாங்கள். அப்புறம் டிசைன்லாம் பார்த்து பார்த்து எடுத்தோம். ஏன்னா நம்ம வந்து வயல்லையும் வேலை செய்கிறோம், வீட்லேயும் வேலை செய்கிறோம் போல். அதில் வந்து அந்த அழுக்கெல்லாம் படிஞ்சு பிழிஞ்சு இதாயிடும். அதனால் பார்த்து கரெக்டாக இருக்கணும். அது எதுவுமே படியாத அளவுக்கு ப்ளெயினாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப டிசைனாகவும் இருக்கக்கூடாது. வெட்டி வெட்டாக கரெக்டாக இருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணது இதுதான் நான் எடுக்க சொன்னேங்க அம்மாட்ட. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த இலை மாதிரி வரி வரியாக. இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபா ஆகிடுச்சி. பார்க்க ரொம்ப சின்ன வளையலாக இருக்கும். ஐயோ, இப்போ அதை நம்ம நினைப்போம் நம்ம கைக்கெல்லாம் ஒத்தே வராதுன்னு நினைப்போம். இவங்க எப்படி தான் இந்த வளையலில் போடுவாங்கன்னு தெரியாது, வீடு போய்டும். அப்படி வலிக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் அவ்வளோ வலினாலாம் வாய் விட்டு அவ்வளோ கத்திருக்கேன் இது போடக்குள்ளலாம். கண்ணு தண்ணி அப்படி ஊற்றும் எனக்கு. எங்கள் அம்மாவை பாருங்கள், அழுதுருப்பாங்க. அப்படி இதாகிடுச்சு, பாவம் பேச மாறிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இது பண்ணணும். அப்படியே எலும்பெல்லாம் முறிஞ்சு உள்ளே போகல, அந்த அளவுக்கு முடியும். அந்த மாதிரி வலிக்கும். அதுக்கப்புறம் வளையலையும் போட்டாச்சு. நான் நினச்சேன் பொண்ணுக்கு எதுவும் வளையல் வாங்குவாங்க போல இருக்கு, நம்ம ஊர் மாதிரி. மஞ்சள், அப்புறம் குங்குமம், அந்த சந்தனம், அப்புறம் அந்த பூ, அதெல்லாம் வாங்குவான்னு நினச்சேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களும் அப்படி நினச்சி தான் வந்திருப்பீங்க. இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இதே கிடையாது. அப்படியே டோட்டல் சேஞ்ச். நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் அப்படியே தலைகீழாக நடக்குது எல்லாமே. அதனால தான் சொல்கிறேன், என் வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நம்ம ஊரில் எப்படி இருக்காங்க, இந்த ஊரில் எப்படி இருக்காங்கன்னு. எல்லாமே இங்கே பல டிஃப்ரெண்ட் டைப் தான். எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க என் வீடியோவை, உங்களுக்கு புரியும். இன்னும் நிறையா கற்றுக்கலாம். நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த ஊரை பற்றி. வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோவா எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. இவ்வளவு தான் எங்களுக்கு மொத்தமாக அன்றைக்கி செலவானது. ஒரு 3000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், 3000 ஆகிருக்கும். எங்கள் ஆமாம், 3000. அதாவது பழம் வாங்கியிருக்கோம். பழம் வாங்கினதெல்லாம் அவங்கள்ட்ட காமிக்கலை. பழம் வாங்கியிருக்கோம், ப்ளஸ் காய்கறி வாங்கியிருக்கோம். காய்கறி வந்து வீட்டுக்கான காய்கறி தான் வாங்கினேன். நான் வீடியோவில் காமிக்கலை, ஏன்னா எங்கள் அப்பா ஒரு சைடு போயிட்டாங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு சைடு வந்துவிட்டோம். ஒரே க்ரௌடு. அது இது வந்து மார்க்கெட் கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது உள்ளே இருக்குது. அது ரொம்ப கூட்டம். எல்லோரும் முன்னாடியும் கேமராவில் ஃபோனை வச்சுட்டு இது பண்ண ஒரு மாதிரியா இருந்துச்சு, நல்லா எடுக்கலை. பாருங்கள். அடுத்தது வந்து ஸாரீ எடுக்கலான்னு வந்தோம். ஸாரீ வந்து ஏற்கனவே பொண்ணுக்கு இருக்குது. ஏற்கனவே இன்னொரு புடவை இருக்குது. அதனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, அதை எடுக்க வேணாம், அந்த புடவை ஓகே, அதை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. ஏற்கனவே இருக்கனால அதே மாதிரி அந்த சேலை தான் அவளுக்கும் பிடிச்சிருக்கான், அதுதான் வேணும்னு சொல்லிட்டான். அதுக்காண்டி மேட்சிங்காக ஜாக்கெட்டும், அதுக்காண்டி மேட்சிங்காக பெட்டிக்கோட்டும் வாங்கலாம்னு வந்திருக்கோம். நான் சொன்னேன், எடுக்க ஒரு புடவை சேர்த்து எடுத்துக்கோ. அந்த புடவைய பார்த்தோன்னே எனக்கு ஏதோ பிடிச்சிருந்துச்சி. நான் ரேட்டு கேட்டேன், 350 ரூபான்னாரு அவர். 400 350 ரூபா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், 200 தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். மழுப்புனாரு. அப்போ 220 ரூபான்னு சொல்லி பேசி இது பண்ணியாச்சு. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு நல்லாயிருக்கும், கட்டினா நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், அந்த புடவை கொடுத்துட்டேன்னா இந்த புடவை நீ கட்டிக்கலாம்ல, எங்கேயாச்சும் போனால் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது ஃபோனில் வந்து ஒரு மாதிரியா டல்லாக தெரியுது, நேரில் செம்மையாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அம்மா கட்டினா அந்த காட்டன் புடவை மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருக்கும். இந்த புடவை வந்து 220. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து 400 ரூபா ஆயிடுச்சு அந்த பாவாடை. அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் எல்லாம் சேர்த்து 450 400 ஆயிடுச்சு. அப்புறம் அவ்வளோதான். எனக்கு இந்த இதில் வந்து நான் பாருங்கள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது புடவைங்க. இதெல்லாம் கட்டினா நான் சூப்பராக இருக்கும், நச்சுன்னு இருக்கும். அப்படிங்களா, அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறதும் சரி, இதை கட்டிக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு அந்த டீச்சர் ஃபீலிங் வந்துடும், செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இதெல்லாம். இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு, பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். நிறையா திங்ஸ் வாங்கியாச்சு. ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போகிறேன், பசியோடு போகிறேன். எங்கள் வீட்டுக்காரங்களோட வந்தால் நிறையா சாப்பிட்ருப்பேன். இவங்க 2 பேரும் வந்து எந்த கடையிலும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ போய் ஏதாச்சும் ஸ்வீட் எதுவும் சாப்பிட்டுட்டு வாங்கினாங்க. நான் எப்படி தனியாக உட்காந்து சாப்பிட்றேன்னு நான் போகவே இல்லை. பாருங்கள், இப்போ காய்கறி கிட்டத்தட்ட எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வண்டியில் உட்காந்து கிளம்பியாச்சு. ஓகே, பாய்.
என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பீகாரில் அப்புறம் பொண்ணோட அம்மா வீட்டில் எப்படியெல்லாம் அந்த ஸ்வீட்டெல்லாம் எப்படியெல்லாம் செய்கிறாங்க, என்னென்ன ஸ்வீட்டெல்லாம் செய்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நம்ம ஊர் மாதிரி இங்கே புளி சாதம், லெமன் ரைஸு, அப்புறம் தேங்காய் சாதம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இங்கே புளி மரமும் கிடையாது, இங்கே தென்னை மரமும் கிடையாது. அதனால் தேங்காய் சாதம் புளி சாதம் ரெண்டுமே கட்டு. தயிர் சாதம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. தயிரில் சீனி போட்டு சாப்பிடுவாங்க, உப்பு போட்டு சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் புதுசாக இருக்கும். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ தான் போட போகிறேன். ஸோ என்னென்ன இதெல்லாம் சமைக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். நான் எனக்கே தெரியல, நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு அந்த வீடியோ பார்க்கலாம்.